எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்டுக்கும், ஆங்குலருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 2024ல வந்து எது சூஸ் பண்ணா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி பார்ப்போம். ரியாக்ட் வெர்சஸ் ஆங்குலர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, நான் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் இருக்கும். கரெக்ட்டா? ரியாக்ட்னா ரியாக்ட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்ட், ஆங்குலர்னா ஆங்குலரோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆர் யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஸோ இத பேஸ் பண்ணி தான் இந்த கம்பேரிசன் குடுக்க போறேன். ஸோ ரேண்டமா எந்த கம்பேரிசன் நான் குடுக்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ரியாக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ரியாக்ட் ஜேஎஸ் டாக்குமெண்டேஷன்ஸ்னு அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 2 லிங்க் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லெகசி அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ரியாக்ட் ஜேஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா, லெகசி டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் டாட் டெவ்னு சொல்லி இங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த லெகசி டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோனே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து ஒரு ஆ ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஒரு வார்னிங் மெசேஜ் மாரி குடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஓல்ட் அண்ட் ஒன்ட் பி அப்டேட்டட். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பழசு. இத வந்து ஃபர்தரா அப்டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பழசுனா இந்த டாக்குமெண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் கரியர வந்து ஒரு ரியாக்ட் டெவலப்பரா ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வெப்சைட் பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து எப்படி ரியாக்ட்ல ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது, அப்புறமா காம்போனன்ட்ஸ்னா என்ன? காம்போனன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்? ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்கும் நம்ம டேட்டா எப்படி ப்ராப்ஸ் மூலியமா சென்ட் பண்றது? ஓகேங்களா? ரியாக்ட் ஹூக்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இந்த டாக்குமெண்ட்ட தான் ஃபர்ஸ்ட்டு ரியாக்ட் வந்தப்ப குடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க எப்படி ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ மெயின் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்குள்ள வந்து காம்போனன்ட்ஸ் நான் சொன்னேன்ல காம்போனன்ட்ஸ், ப்ராப்ஸு ஓகேங்களா? காம்போனன்ட்டோட லைஃப் சைக்கிள் என்ன? ஈவென்ட் ஹேண்ட்லிங்னா என்ன? ஸோ ரியாக்ட்ல இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இந்த டாக்குமெண்ட்ல தான் குடுத்துருந்தாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்ட்ல ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஹூக்ஸ் எல்லாமே இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே அஃபிஷியலா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பழசு. இத ஃபர்தரா அப்டேட் பண்ண மாட்டோம். நீங்க வந்து நியூ ரியாக்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கிரியேட் ரியாக்ட் டெவ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த வெப்சைட்க்கு வந்து போவோம். ஸோ இந்த வெப்சைட் ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கு கூகுள்ல சர்ச் பண்ணப்ப செகண்டா வந்ததுல ரியாக்ட் டெவ் இந்த வெப்சைட் தான். ஸோ இப்ப என்ன பண்றேன், இத நான் செப்பரேட்டாவே இங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது ஓப்பன் ஆகட்டும். ஸோ மீன் டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த பழைய டாக்குமெண்ட்ல இன்ஸ்டாலேஷன்ல போயிட்டு கிரியேட் நியூ ரியாக்ட் ஆப்ன்னு இருக்கா? ஸோ நீங்க ஏற்கனவே ரியாக்ட் டெவலப்பரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் தென் நம்ம அப்ளிகேஷன் நேம் என்னவோ அத குடுப்போம். கரெக்ட்டா? ஸோ அதுதான் இந்த கிரியேட் நியூ ரியாக்ட் ஆப்க்குள்ள இருக்கும். பட் இப்ப இந்த டாக்குமெண்ட் ஓல்டுன்றதுனால அந்த கமாண்டே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. தெரியுதா? நான் கிரியேட் நியூ ரியாக்ட் ஆப்க்குள்ள போனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த டாக்குமெண்ட் ஓல்டுன்றதுனால இதுல அப்டேட்டட் கிடையாது. நீங்க வந்து புதுசா ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கும் வந்து இந்த ரியாக்ட் டெவ்வுக்கு தான் சொல்றாங்க. கரெக்ட்டா? ஸோ இப்ப நமக்கு வந்து ரியாக்ட் டெவ்வுக்கு வந்து போயிடுவோம். ஸோ இதுதான் புது டாக்குமெண்டேஷன் ரியாக்ட்டோட இது. இப்ப இங்க என்ன பண்றேன், இதுல லேர்ன் ரியாக்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்போ இதில பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, வெல்கம் டு ரியாக்ட் டாக்குமெண்டேஷன். திஸ் பேஜ் வில் கிவ் யூ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் 80% ஆஃப் ரியாக்ட் கான்செப்ட்ஸ் தட் யூ வில் யூஸ் இன் அ டெய்லி பேசிஸ். நம்ம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ற 80% ஆன ரியாக்ட் கான்செப்ட்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதில இன்ஸ்டாலேஷன் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதில இன்ஸ்டாலேஷன்ல போனா, இதில வந்து எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அ நியூ ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இப்போ இத வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து இத கிளிக் பண்ணிட்டு நம்ம கீழ போவோம். ஸோ இப்போ இங்க பண்ணியிருக்காங்க. இங்க கமாண்ட் குடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎக்ஸ் கிரியேட் நெக்ஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்கு. கரெக்ட்டா? நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ப்ரீவியஸா ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? கிரியேட் ரியாக்ட் ஆப் நம்மளோட ஆப் நேம் என்னன்னு சொல்லி குடுப்போம். ஆனா இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட்ன்ட்டு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்டெப்த்தா பார்ப்போம். இப்போதைக்கு ஜென்ரலா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னா, இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஜேஎஸ் இஸ் அ ஃபுல் ஸ்டாக் ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் லைப்ரரியா இருந்ததா, இப்போ வந்து இத ஃப்ரேம் ஒர்க்ன்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா, நம்ம வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணுவோம். அதை எதுக்குள்ள யூஸ் பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்குள்ள யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்றப்ப அந்த ரியாக்ட்டே பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரியாக்ட் வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்குள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, கீழே ரீமிக்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரீமிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்னன்னா, இது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ரீமிக்ஸ் இஸ் அ ஃபுல் ஸ்டாக் ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் வித் நெஸ்டட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ரீமிக்ஸ்குள்ளேயும் உங்களால ரியாக்ட்ட வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட்குள்ள தான் கிரியேட் பண்ண முடியும். ரீமிக்ஸ்குள்ள தான் கிரியேட் பண்ண முடியும்னா, செப்பரேட்டா பண்ண முடியாதா? நம்ம ப்ரீவியஸா லெகசியா கிரியேட் பண்ணுவோம்ல. கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்னு சொல்லி குடுத்து, அந்த மாரி அதாவது ஸ்டாண்ட் அலோனா ரியாக்ட் அப்ளிகேஷனா ஒர்க் பண்ண முடியாதா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கரெக்ட்டா?
ஸோ அதுக்குமே அவங்க டாக்குமெண்டேஷனில் சஜஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கேன் ஐ யூஸ் அ ரியாக்ட் வித்தவுட் அ ஃப்ரேம் ஒர்க்? வித்தவுட் அ ஃப்ரேம் ஒர்க்னா நெக்ஸ்ட் ஜேஎஸோ ரீமேக்ஸோ இல்லாமல் என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? யூ கேன் யூஸ் ஐ மீன் யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் ரியாக்ட் வித்தவுட் அ ஃப்ரேம் ஒர்க். அதாவது நமக்கு நெக்ஸ்ட்டோ ரீமேக்ஸோ இல்லாமல் நம்மளால் ரியாக்ட் யூஸ் பண்ண முடியும். ஹவெவர் இஃப் யூ ஆர் பில்டிங் எ நியூ ஆப் ஆர் சைட் ஃபுல்லி வித் ரியாக்ட் வி ரெக்கமெண்டட் டு யூஸ் அ ஃப்ரேம் ஒர்க். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ண ரியாக்ட் ஆப் ஒர்க் ஆகும். பட் ஆனால் அதை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகேங்களா? அவங்க ரெக்கமெண்டட் வே என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஃபியூச்சரில் ஒரு நெக்ஸ்ட் இயர்ஸ்குள்ளேயோ இல்லை ரீமேக்ஸ்குள்ளேயோ உங்களோட ரியாக்டை வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்து நெக்ஸ்ட் இயர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இயர்ஸ்னு கூகுளில் அடிச்சிருக்கேன். நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லிங்க் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெர்சல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஏற்கனவே இருந்தீங்கன்னா வெர்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக? நம்மளோட அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அந்த வெர்சல் தான் வந்து இந்த நெக்ஸ்ட் இயர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்குள்ளே போவோம். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்.js என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்.js இஸ் அ ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் பில்டிங் எ ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணு, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ரியாக்டை வந்து கிளைண்ட் சைடு அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை ஃபுல் ஸ்டாக்ன்றாங்க. ஓகேவா? யூ கேன் யூஸ் அ ரியாக்ட் காம்போனன்ட் டு பில்ட் அ யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் நெக்ஸ்ட்.js ஃபார் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். இந்த இடத்துல இந்த இடத்துல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து பேக் எண்டையும் நெக்ஸ்ட்.jsக்குள்ளே எழுத முடியும். அதாவது பேக் எண்டுன்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் நோடு எக்ஸ்பிரஸில் யூஸ் பண்ணி பேக் எண்ட் எழுதுவீங்களா ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ அந்த விஷயங்களை நெக்ஸ்ட்.jsக்குள்ளேயே உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து தனியாக அதுக்குன்ட்டு ஒரு டெக்னாலஜிக்கு போக தேவையில்லை. பேக் எண்டுக்கு வந்து ஜாவாவோ டாட்நெட்டோ பைத்தானோ தனியாக ஒரு டெக்னாலஜி எடுத்து அதில் ஏபிஐ எழுதணுன்ற நீட் கிடையாது. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே ஏபிஐ எழுதலாம். அதையும் இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ்குள்ளேயே உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இமேஜ் நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்கள் நெக்ஸ்ட் ஜேஎஸ் இருக்குன்னா, உங்கள் நெக்ஸ்ட் ஜேஎஸ்குள்ளேயே உங்களோட காம்பனண்ட், ஓகேவா? உங்களோட காம்பனண்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியாக்டில் எழுதுவீங்க. அதே போல் உங்களோட ஏபிஐ ரவுட்ஸ் இருக்குல்ல, இந்த நோட் கோடையுமே உங்களோட நெக்ஸ்ட்டுக்குள்ளே எழுதுவீங்க. அதாவது எப்படி இருக்கும்னா, நெக்ஸ்ட் வந்து கம்பைன்ட் ஆஃப் ரியாக்ட் அண்ட் நோடு. ஓகேங்களா? தனித்தனியாக இல்லாமல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ரியாக்ட் இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் தான் படிக்கணுமா, அப்போ ரியாக்டை படிக்க தேவையில்லையான்ட்டு. நீங்கள் ரியாக்ட் படிக்கணும். ரியாக்டோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் அதை வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்குள்ளே யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் ரியாக்டை மட்டுமே படிச்சுட்டு ரியாக்ட் டெவலப்பராக இனிமேல் இருக்க முடியாது. ஜாப்ஸ் இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல. ஐ மீன் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்கு இருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ரியாக்டில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெக்னாலஜி மாறினால ஒரே நாளில் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு மாற்றிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 to 6 to 10 இயர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? இனிமேல் புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்டை சூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ரியாக்ட் மட்டுமே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ப்ராஜெக்ட்டில் தான் போடுவாங்க. அதில் உங்களால் ஒன்றுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது புதுசாக. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் ஜேஎஸ்குள்ள அப்படி என்னதான் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வந்து இது வெறும் ரியாக்ட் மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேக் எண்ட் ஏபிஎஸும் நம்ம இதில் எழுதிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு வே ஆஃப் பேஜ் ரெண்டரிங், ஓகேங்களா? எப்படி வந்து நம்மளோட பேஜ் வந்து ரெண்டர் ஆகுது ப்ரௌசர்லன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜென்ரேஷன் என்ன பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிக் ஜென்ரேஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட HTML பேஜை வந்து சர்வர்லேயே வந்து பில்ட் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டை சர்வர்லேயே பில்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை மட்டும் உங்களுக்கு CDN மூலயமா ப்ரௌசர் காமிச்சிடும். ஓகேங்களா? அதாவது உங்களோட பேஜ் டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி சர்வர்லேயே லோட் ஆகிட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ப்ரௌசருக்கு வரும். ஓகேங்களா? இதே சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, ஈச் ரெக்வஸ்ட் எவ்ரி ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேஜ் வந்து ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. அதாவது வே ஆஃப் லோடிங், அதாவது உங்களோட வெப் பேஜ் வந்து எப்படி நீங்கள் ப்ரௌசரில் லோட் பண்ண போகிறீங்க, சர்வர்லேயே அந்த பேஜை ரெடி பண்ணி கொண்டு வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்களா, இல்லை கிளைண்ட்லேயே இருந்து அந்த பேஜை ரெடி பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்குள்ள. நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ப்ளஸ் நோட் ரெண்டுமே கம்பைன்டு இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இருக்குது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்குலர் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆங்குலர்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் 17 வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆங்குலர் வந்து ரொம்ப நாளாவே அது ஒரு ஃப்ரேம்வொர்க். ஆங்குலர்ன்றது ஃப்ரேம்வொர்க். நம்ம எப்படி படிச்சிருப்போம்? ரியாக்ட்ன்றது லைப்ரரி. ஓகேவா? இன்டர்வியூ கொஸ்டினாவே இத வந்து பல இடத்துல கேட்டிருப்பாய்ங்க. ரியாக்ட் வந்து லைப்ரரியா, ஃப்ரேம்வொர்க்கா? ஆங்குலர் வந்து லைப்ரரியா, ஃப்ரேம்வொர்க்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவரைக்கும் எப்படி இருந்தது? ரியாக்ட் லைப்ரரியா இருந்தது. இப்போ ஃப்ரேம்வொர்க்ல கொண்டு வராங்க. ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க்காவே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ரியாக்ட்ட வந்து இந்த மாரி அப்கிரேட் பண்ணிட்டே போறாங்க. ஆங்குலர்ல இந்த மாரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா? அப்படின்னு கேட்டா, ஆங்குலரும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கிராஜுவலா அப்டேட் பண்றாங்க. ஸ்லோவா அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜேஸ்ல பார்த்தோம். கரெக்ட்டா? இப்ப வந்து சர்வர் சைட் ரெண்டரிங், ஸ்டாட்டிக் ஜெனரேஷன்லாம் இருக்குல்ல. இதே மாரி ஃபீச்சர்ஸ் வந்து இப்ப ஆங்குலர்லயும் கொண்டு வராங்க. ஓகேங்களா? கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வராங்க இல்ல, கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து YouTubeல போயிட்டு இப்ப ஆங்குலர் இப்ப ஆங்குலர்க்குன்ட்டு அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த யூடியூப் சேனலே பாருங்க. நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சர்வர் சைட் ரெண்டரிங் ஃபீச்சர் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஆங்குலர்லயும். ஓகேங்களா? இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்ப வந்து ரியாக்ட்டும் கிளையன்ட் சைடா தான் இருந்தது. இப்ப வந்து அத ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனா நெக்ஸ்ட்.jsக்கு மாத்திட்டாங்க. அப்ப ஃபியூச்சர்ல ஆங்குலரும் வந்து கிளையன்ட் சைட்ல இருந்து ஃபுல் ஸ்டாக்கா மாறுமா? அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த டவுட் எனக்குமே இருந்தது. நானும் ஆங்குலர் வந்து இப்ப தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த டவுட் இருந்தது. ஸோ இவங்க ஆங்குலர் அஃபிஷியலாவே லைவ்லாம் போடுவாங்க. Q&A செக்ஷன் லைவ் போடுவாங்க. அந்த லைவ்ல நான் போய் கேட்டேன். இந்த மாரி நான் வந்து ஆங்குலர் இப்ப தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோமா? இல்ல ஃபியூச்சர்ல வந்து பேக் எண்டாவும் யூஸ் பண்ணுவோமா? நெக்ஸ்ட்.js மாரின்னு சொல்லி கேட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை குடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவே நான் இதுக்கு அடுத்து அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? அத பார்த்துட்டு வாங்க. தென் நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். ஓகேவா? So I'm currently starting learning Angular. I have a few doubts. Is Angular only a front-end framework, or does it support back-end like Next.js? So it's complicated. So Angular is primarily a client-side framework, but we do have support for server-side rendering as well. And so as of the most recent release, you can actually even do ng-new --SSR, and that will scaffold you a new project that includes server-side rendering with an Express server. We don't have like a whole end-to-end solution that includes like a hosting provider out of the box, like something like Next.js does, right? Like, Vercel, the company that makes Next.js, right? Part of their, they're doing this is that they sell the cloud services that go along with that as well. So, Let's see. where we are, it's like we can give you kind of a scaffold you out like an Express server that will do SSR for you. But we don't have the kind of like the hosting story there as well. Although you can use the ng deploy schematic to kind of get deployments hooked into Angular CLI if you want to set that up additionally. We're looking to continue improving this in the future and, always find ways to eliminate barriers to like reaching your goals and reduce friction. And so we would love to be able to streamline that process even more as we go forward with future releases. ஸோ அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேக்ஸிமம் ஆங்குலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளையன்ட் சைட் பேஸ்டா தான் வச்சுக்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? அத வந்து ஃபுல் ஸ்டாக்கா மாத்த நினைக்கல. ஸோ ஏன் இத கிளையன்ட் சைடா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஜாவா டெவலப்பர், ஒரு .NET டெவலப்பர், ஒரு பைத்தன் டெவலப்பர் நீங்க ஏபிஎஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, அப்ப வந்து உங்களுக்கு கிளையன்ட் சைட் அப்ளிகேஷன் தான் தேவை. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் தேவை கிடையாது. கரெக்ட்டா? ஏதோ ஒரு ஏபிஐ கனெக்ட் பண்றீங்கன்னா, நீங்க கனெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்.jsல. பட் நீங்க கிரியேட் பண்ற அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா வந்து பேக் எண்ட் தனியே டெக்னாலஜில இருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட் தனி டெக்னாலஜில இருக்கணுன்ற பட்சத்தில, இப்ப ஆங்குலர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட்.jsன்றது உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனா மாறுது. ஓகேவா? ஸோ ஆங்குலர்ன்றது உங்களுக்கு கிளையன்ட் சைட் அப்ளிகேஷனா மட்டும் இருக்கும். பேக் எண்ட் வந்து எனிதிங் .NET ஆர் ஜாவா ஆர் பைத்தான் எது வேணாலும் வந்து பேக் எண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இத 2மே கம்பேரேட்டிவா பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட்.js படிச்சீங்கன்னா, ரியாக்ட்ட நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ரியாக்ட்டுக்காக நீங்க நெக்ஸ்ட் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? நீங்க நெக்ஸ்ட் படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டோட பேக் எண்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க. நோடு, எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே நீங்க படிப்பீங்க. இப்ப நீங்க ஒரு ஜாவா டெவலப்பர், ஒரு .NET டெவலப்பரா இருந்தா, நீங்க ஏற்கனவே பேக் எண்ட் டெக்னாலஜி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனாலும் திரும்ப போய் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் உட்காந்து படிக்கிற மாரி இருக்கும் நெக்ஸ்ட்.jsக்குள்ள போறப்ப. ஸோ அதனால இது உங்களுக்கு நான் பெஸ்ட் ரெக்கமெண்டட் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டெக்னாலஜில பேக் எண்ட் தெரியுதுன்ற பட்சத்தில, இன்னொரு டெக்னாலஜில போய் பேக் எண்ட் படிக்காதீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்றதுக்காக போய் டோட்டலா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பரா உங்களோட டெசிக்னேஷனே மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்.jsக்குள்ள நீங்க போறப்ப. ஸோ
இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட சஜஷன் ஆங்குலர். ஓகேங்களா? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இத எப்படி ஃபீல் பண்றீங்க? எந்த டெக்னாலஜி பெஸ்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ரியாக்ட்டா, நெக்ஸ்ட்.js இல்ல ஆங்குலரா? ஸோ இதுல எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத இந்த வீடியோட கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.